இறங்கி வந்ததற்காக நன்றி. ஒவ்வொரு இருதயத்தையும் ஆற்றுவதற்காக நன்றினார். ஒவ்வொருவரையும் வேலைக்காக நன்றினார். இதை குறிப்பிட்ட நாங்கள் நினைப்பதற்கும் நாங்கள் விரும்புவதற்கும் நாங்கள் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமாக எங்களோடு பேசு. ஏன் செய்ய வேண்டும் எங்களுக்கு தெளிவாக பேசு. எங்களை அபிஷேகி தாரணை அபிஷேக ஆராதனையாய் பார்த்து உச்ச கல்வியோடு உள்ள தாரணைக்கு ஒரு வல்லமை புறப்பட்டுவார். ஒரு அபிஷேகம் எங்களை பார்க்க வேண்டும். ஒரு அபிஷேகம் எங்களை வழிநடத்தட்டும். நிறைவான நன்மையால் எங்களை திருப்தியாக எங்களை நிறைவேற்ற வழிநடத்தும். கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நாளுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளுக்குரிய வேத பகுதி நாம் 3 நாட்களாக 3வது நாளாக வைத்திருக்கிறோம். யாருக்கு கொண்டிருக்கிற வேத பகுதி அது நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது 29:18 கடந்த நாட்கள் எல்லாம் முதல் நாளிலும் 2வது நாளிலும் இன்றைக்கு 3வது நாளிலும் நாம் இதை தியானிக்க போகிறோம். கர்த்தர் இதன் மூலமாக நாம் எப்படி நடத்துகிறார், தேவனால் எப்படி நாம் நடத்தப்படுகிறோம், அவருடைய நடத்தப்படி நாம் எப்படி காத்துக் கொண்டிருக்கிறது என்று பார்க்கிற பொழுது, when people do not accept divine guidance, they run blind, but who our way does not be guided. இதுதான் ஆரம்ப வாக்கியமாக முதல் நாளிலே நாம் இதை தியானிப்போம். வசனம் சொல்லுகிறது தமிழில், தீர்க்க தரிசனம் இல்லாதவர்கள் ஜனங்கள் தீர்க்கெட்டு போவார்கள். இந்த வார்த்தை எவ்வளவு வார்த்தையில தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிற வார்த்தை நாம் பார்க்கிற பொழுது, it is not exactly prophecy. The prophecy means something different. நீங்கள் மனிதர்கள் செய்யாமல் பேசினாமல் தேவன் தங்களுக்கு அறிவித்ததை ஜனங்களுக்கு சொல்லுகிற பொழுது, ஜனங்களுக்கு நடத்துகிற பொழுது, ஒரு ஆலோசனைக்காக ஒரு வழி நடத்துவதற்காக ஜனங்கள் எதிர்பார்ப்போடு தீர்க்கதரிசனத்தில் போகிற பொழுது தீர்க்கதரிசிகள் அதை சொல்லிக் கொடுத்தார்கள். கர்த்தர் என்ன கொடுக்கிறார், கர்த்தர் என்ன நினைத்திருக்கிறார், கர்த்தர் என்ன நமக்கு பிரார்த்திக்கிறார் என்று சொல்லி தீர்க்கதரிசி என்ற காரியத்தை சொல்லுவார். ஆனால் இந்த புத்தகத்தில் தமிழ் சொல்லப்படுகிற காரியங்கள் டிவைன் கைகள் சென்றிருக்கிறார். தமிழில் கிளாஸ்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாய் பார்க்கிறோம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் தீர்க்கத்தை விடுவார்கள். தீர்க்க தரிசனம் என்கிற வார்த்தையை நாம் பார்க்கிற போது டிவைன் கைகள் என்று அதை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய சிந்தனை என்று சொன்னால் கர்த்தருடைய வழி நடத்துதல். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாம் பணிக்கு வருவோமானால் தேவனாகிய கர்த்தர் ஊழியரை மறைத்து பேசுவார். தேவனாகிய கர்த்தர் வசனத்தை கொண்டு நம்மோடு பேசுவார். இதோட நாம் வாசித்த சங்கீத பகுதியில் எடுத்து தெரிந்து கொள்வோம். இந்த சங்கீதத்தில் சொல்லப்படுகிற ஒரு காரியம் எப்படி ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும்போது ஒவ்வொரு வசனங்களோடு நாம் மாறி மாறி வாசிக்கிறோம். ஆபத்தினாலே கர்த்தர் ஒரு கருத்தை கேட்பதாக யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பதாக. ஆபத்தினாலே ஒரு சமம் கேட்கப்படுவதாக இருக்கிற போது பிரச்சனைகளோடு எந்த பெயரோடு சொல்லிக் கொள்கிறார் தெரிவிக்கணும். இதுதான் ஆலோசனை.
அவர் பரிசுத்த தலத்திலிருந்து உனக்கு கொண்டாடுறாரு. இந்த மனுஷன் மூலமா கொண்டாடுறாங்க. You cannot be any fairer from any human being. Man cannot do anything. ஒரு மனுஷர்களை சார்ந்திருக்கிறோம், மனிதர்களை சார்ந்திருக்கிறோம், மனிதர்களை விசாரித்திருக்கிறோம். அவர் பரிசுத்த தலத்திலிருந்து ஒரு காற்றை அனுப்பி சீயோனுடைய ஆசீர்வதிப்பதாக. சீயோனுடைய வார்த்தைக்கு எதிர்க்கிறது அல்லது கவலையில் அர்த்தம் ஆவிக்குரிய பிரதானமாக. மூன்றாவது நீ செலுத்தும் காணிக்கைகளெல்லாம் அவர் நினைத்து உங்களுக்கு தருவான தகவல்களை பிரியப்படுத்திக் கொள்வார். நமக்கு ஒரு புரிந்து வேலை பாடணும். அந்த புதிய அவருக்கு பிடித்தது சந்தோஷப்படுகிறது. அடுத்த இதெல்லாம் ஒரு ஆலோசனை. அடுத்த அது ஒவ்வொரு மன விருப்பத்தை வழிபட்டிருக்காங்க. இந்த ஆலோசனைகளெல்லாம் உன் மனசுக்கு என்ன நினைச்சுக்கொண்டா இது இருக்கே அது செய்யணும். அவர் உங்களுக்கு மன விருப்பத்தின் பெரியவா உங்களுக்கு தந்தது. உங்களுக்கு ஆலோசனையே நிறைவேற்றுவார். அப்போ ஆலோசனை பண்ணுங்க. இந்த வழியில போகாத, இந்த காரியங்கள் செய்யாத, இதை பார்க்காத, இது உனக்கு அவசரமா இருக்கும், இது வாழ்க்கையில நஷ்டத்தை கொண்டு வரும், இனி ஆத்மாவை இழந்து விடுவாய் என்று சொல்லி ஒரு ஆலோசனை. ஏழை நோய்க்குவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு தேர்வு இருக்கிற காரியங்கள், ஒவ்வொருவருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு, ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கை, ஒவ்வொருவருக்கும் சரி கட்டளை வந்து ஆலோசனை கொடுக்க போகிறார். நான் எந்த வழியை நடக்க வேண்டும் அவ்வளவுதான். அது அஞ்சாவது சொல்றாங்க. நாங்கள் ஒரு ரசிப்பினால் அறிந்து ஒன்லி ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் அப்படின்னா எதுவுமே உலகம் கொடுக்க முடியாத எது சந்தோஷம் சொல்றீங்க? காதலுக்குள்ள ஒரு பெரிய வீடு கொடுக்கும். அது சந்தோஷமா தான் சந்தோஷம். என் மனைவி ரொம்ப அழகா இருந்தாங்க, அது சந்தோஷம். நம்ம தெரிஞ்சு வச்சு புருஷன் எல்லாமே அவர்தான். அவர் போயிட்டாரு, வாழ்க்கை போயிட்டு நம்மளுக்கு அந்த மாதிரி என் பிள்ளைகள் இவருடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரே நாள் நம்பிக்கிட்டாங்க. இது சந்தோஷம். அவர் கொடுக்கிற வசதிக்கு மட்டும்தான். இங்கே நீ வாழ்ந்த வாழ்க்கை கொஞ்ச காலம் உன் மனைவியோடு, கொஞ்ச காலம் உன் காவலோடு, கொஞ்ச காலம் உன் பிள்ளைகளோடு, ஆனா 1000 நீடித்த நாட்களாய் நம்மை திருப்தி ஆக்குகிறது. தண்ணீர் உங்களுக்கு கடைசி நான் சொல்லிக்கிறேன். நீடித்த நாட்களால் நிறைவேற்ற என்பதை பருவங்கள் நீடித்த நாட்களால் நிறைவேற்ற அப்படின்னு சொன்னா இனி வாசித்த வருஷம் ஜனங்கள் 20 ஒவ்வொரு வழி வாசித்தா இந்த வாழ்க்கையில எதுவுமே தேவையில்லை. அதை மட்டும் பின்பற்ற போகும். நான் பொறுப்பட்டு சொல்றேன், எதை குறித்து வேண்டும் அர்த்தம் இல்லை. அவருடைய நாமத்துல குறையுது. அவருடைய நாமத்தை நீ மகிழ்ச்சி அவருடைய நாமத்தை சொல்லி ஜனங்களுக்கு சொல்லும். நாங்கள் கட்டளைகளுக்கு செய்த நன்மைகளை ஜனங்களுக்குள்ள நிர்வகிப்போம். கட்டளை வைத்துக் கொண்ட நன்மையை ஜனங்களுக்குள்ள சொல்லுவோம். கட்டளைகளுக்கு குழுவை நிமித்த நாங்கள் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக கர்த்தர் அபிஷேகம் அணிந்தவரை ரசிக்கிறார் என்பதை எப்பொழுதும் அறிந்திருக்கிறேன். தான் உலகத்தை ரசித்து பலனை காண்பித்து ஒரு பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய சிறப்பை கேட்கிறார். இதெல்லாம் எதாவது தண்ணீரை வாசிச்சாங்க. திரும்ப வீட்டை பொறுத்து இந்த பிரசங்கத்தை அன்னைக்கு கிளர் பண்ணி பார்க்கும்போது ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கும். இது ஒரு ஆலோசனையாக இருக்கும். தனிப்பட்ட முறையை நீங்க ஒன்றுமுடியதாக சாதித்து கேட்கக்கூடிய அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லை. ஒரு பிரச்சனையே கட்ட வேலை சொல்லிவிட உனக்கு பிரச்சனை ஏதாவது மனதில் கொள்ளும்.
You receive the divine grace of God. You receive the divine guidance of God. அதுதான் இங்க வெளிவாய் சொல்லுகிறார். இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்லிக் கொடுக்கணும்னா நீங்க கண்டிப்பா 119 இரண்டு 3 வருஷம் வாழ்ந்தாங்க. 19 வருஷம் 2 and 3 மாசத்துக்கு அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு முழு இருதயத்தோடும் பேசுகிறவர்கள் பாக்கியவான்கள். His testimony and the speaking with the whole heart. They also do not take pity, they walk in His way. God has commanded us keep the perfect diligently. நீங்க வந்து வேற ஒரு வேத புத்தகத்தை வாசித்து பாருங்க, வேற ஒரு தமிழ் வாசித்து பாருங்க, வேற ஒரு வித்தியாசமா வாசித்து பாருங்க. அந்த வசனத்துடைய அதிகாரத்துடைய காரியமே வேற மாதிரி போகும். நான் சொல்லி கொடுக்குறேன். சங்கீதம் 119 ஒரு காலம் சொல்ல விருப்பப்படுகிறேன். இந்த சங்கீதம் என்று சொன்ன உடனே 119 ஞாபகம். 7 இருக்கிற நிறுத்தி தன்னுடைய 150 சங்கீதங்கள் உள்ளாக. அதுல 119 அப்படிங்கிறது 119ஆம் அதிகாரம் இருக்கு. இருக்கா? இதுக்குள்ள எவ்வளவு பேர் படிச்சிருக்கீங்க? இந்த 119ஆம் சங்கீதத்தை எவ்வளவு பேர் படிச்சிருக்கீங்க? எவ்வளவு பேர் படிச்சிருக்கீங்க? இவ்வளவு இது நம்ம படிச்சு முடிக்கல, அப்பப்போ ஆரம்பிப்போம். அவ்வளவுதான். சங்கீதம் 119 ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இதுவும் எனக்கு அப்போ 119 தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாது. சங்கீதம் 119 கூட இதெல்லாம் இருக்கு. தெரியுமா தெரியாது? தெரியும் நினைச்சுமா? தெரியாது நினைச்சுமா? தெரியாது. இந்த சங்கீதத்துக்கு நீங்க கண்டிப்பாக 119ஆம் சங்கீதத்துக்கு அறியும். எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா this time is a Hebrew erotic poem. Hebrew erotic poem. There are 22 stanzas. 22. அது 170 22 குறிகள் இருக்கிறார். One for each successive letter of the Hebrew alphabet. வெற்றிக்கான பணிகளால் அல்பபெட்டிக் முறைமையின்படி இந்த காரியங்களை அவர் வடிவமைத்திருக்கிறார். Each of 8 verses within each of stanzas begins with Hebrew letters made in its head. ஒவ்வொரு பதிப்பும் முதல் 119 முதல் வசனம் வாசிக்க அலர்ட் அப்படின்னு இருக்கா? அலர்ட் ALERT. இது வந்து ஹீப்ரூ லெட்டர் நேம். ஒவ்வொரு பகுதிக்கு மேல ஒரு தடை எதிரே வாசிக்க இந்த வசனம் என்ன சொல்லுவது என்பதை எதிரே வாசிக்க தலைப்பாக எழுதப்பட்டது. அடுத்தது Psalm 119 combines elements of wisdom. உங்களுக்கு ஒரு வேலை ஞானம் தேவைப்படுமானால், you want wisdom, you meditate on it. 119ஆம் சங்கீதத்தை எடுத்து உட்கார்ந்து வாசிக்க ஆரம்பித்தோடனே உங்களுக்கு ஞானத்தை அவர் போதிப்பார். முதல் காரியம் Psalm 119 common elements of wisdom that are learned. புலங்கள் ஞானத்துக்காக அது வாசிக்கலாம். ஒரு வாழ்க்கையில ஒரு காரியம் புலம்ப வேண்டிய சூழ்நிலை வந்தால் கூட அது சொல்ல புலங்கள் அது கேட்க மாட்டார். இந்த சங்கீதத்திற்குள் இருக்கிற சில புலங்கள் எடுத்து கட்டளை சொல்றது இதுதான் உன்னுடைய புலங்கள் அவர் விரும்புகிறது. உன் வாயிலிருந்து கட்டளை வசனத்தை பார்க்கிறார். நீ இதுதான் நீ ஏழு சமூகத்திலே ஆழமாய் கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம்.
ஏன்னா பல கட்டங்களுக்கு கிறிஸ்துவ விசுவாசத்துல அடிப்படையில் நாம் வேதத்தை எடுத்து தியானிக்கிற பொழுது அடிப்படையில் பேசு அப்படின்னா அநேக வாழ்க்கையில் வருகிற சூழ்நிலைகள் என்ன செய்யக்கூடிய குடும்ப வைப்பு அந்த குடும்ப வைப்பு எடுத்து சொல்றாரு. மூணாவது கர்த்தரை நீங்கள் துதிக்க வேண்டுமா? சங்கீதம் 119 வாசித்து சங்கீதக்காரர் எப்படி கர்த்தரை துதிக்க சொல்கிறார், நீ அப்படிதான் துதிக்க. ஒரு இருதயத்தை நீ பல நேரத்தில் வாழ்ந்து துதி வருவது. ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு நம்ம வந்து சந்தோஷமா இருந்தா ஒரு சங்கீதம் நீ துக்கமா இருக்கேன் அவர் சங்கீதம் சொல்லுங்களுக்கு துதிக்கும் சந்தோஷத்துக்கும் சம்மதமே இல்லை. இதுல வந்து பார்த்தா துதி செய்வது ஜனங்களுக்கு பொருள் வரும் கிறிஸ்துவ வாழ்க்கை நம்ம கத்தரில் இருக்கிற ஒன்னே ஒன்று என்ன துதி பண்ணணும். துதி எத்தனாவது வருது? முதல்ல என்ன சொல்றாரு? 119 என்ன கிடைக்குது? ஞானம் கிடைக்குது. புறங்களை கத்தரி மாற்றப்படாது, ஆழ்ந்த கனிமாய் மாற்றப்படுது. உன் புறங்களை ஆழ்ந்த கனிமா மாற்றப்படாது. நீ புறப்படுகிற பொழுது you want to say something to God according to the word of God. வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன் அடிப்படையில் நீங்கள் பேசுங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் புறப்படும். அதன் அடிப்படையிலே கிரியேட் செய்ய வேண்டும். You cannot do anything alone. If you do anything alone, you cannot receive anything from God. உங்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது, உரையாட்டம் வரும்பொழுது, நிந்தை வருகிற பொழுது, இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். இவ்வாறு ஏழு சொத்துவை பிசாசானவன் சோதிக்கும்படியாய் மற்ற 4 பார்க்கிறோம். இயேசுவானவரை சோதிக்கும்படியாய் பிசாசு தீர்மானிக்கிறார். பரிசுத்த ஆவியானவரால் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்படுகிறார். பிசாசு கொண்டு போகிறார். ஆவியானவர் அவரை அடிப்படையில் போறார். அங்கு போன உடனே 40 நாள் ஆகிட்டு இல்லையா உணவு சாப்பிட்டு அவருக்கு மிகுந்த பசி உண்டாகிறது. உடனே பிசாசு இயேசுவின் இருதயத்தை அறிந்ததும் இயேசுடன் சொல்கிறார், நீ இந்த கழுவில் இருந்தால் அப்பங்களை மாற்றி சாப்பிடு. இது ஒரு அடையாளம், பிசாசு ஒரு அடையாளம். ஆனால் இதற்கு மாற்றத்தில் இயேசுவோடு பேசுகிறார். ஆனால் இயேசு நினைச்சிருந்தா அந்த கல்விகளை அப்பங்களால் மாற்றிருக்க முடியும், பட்டியை தீர்த்திருக்க முடியும். ஆனால் இவர் தேவனுடைய குமாரனாக இருந்தபடியினால் he never accepts the command of evil, but he accepts the God's command. அந்த இடத்துல சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வாக்கினால் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அந்த வசனம் ஜனங்களுக்காக தேவன் கொடுத்த வார்த்தை அதை ஏற்று எடுத்து விசுவாசத்தை சொல்லுகிற பொழுது அவன் மறுபடியும் கொடுக்காக அந்த இடத்திலிருந்து அவன் கடந்து போகிறான். இரண்டாவது சோதனை எழுதுகிற பொழுது மேலே இருந்து கீழே பிரித்தால் சூழல்கள் கையை ஏற்றிக் கொள்ளுமாறு என்று எழுதியிருக்கிறது. அது போல சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை மாறாது இருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது. நீ என்னை கால விழுந்து படைந்து கொண்டால் உலகத்துடைய அத்தனை நான் ஒன்று கொடுக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கை பணித்து அவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் நான் என்ன செய்யணும்? உன் பிரச்சனையா ஆகவே நீ இந்த சங்கீதத்தை கொடுத்திருக்கிறபடி என் குழந்தை ஆனந்த கழிப்பாய் இப்பொழுது மாறப்படுகிறது. நான் ஞானத்தை சொல்லும் துதியின் சத்தத்தினால் நான் ஆரோக்கியம் பெற்றுகிறேன். என் வாய் விரிவாய் சிலைக்கு உதவி செய்ய உன் வாயில துதியை கற்றுக் கொள்ளும். என்ன கற்றுக் கொடுக்கிறது? சங்கீதத்தை படிச்சுட்டு 119 இவ்வளவு இருக்காங்க, இவ்வளவு இன்னும் இருக்கு. என்ன படிக்க போறது? அதுக்கு சொல்றேன்.
ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவராக இருந்தால் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்திலே கேட்கப்படுங்கள். ஞானம் வருமா? இரண்டாவது வரும் குழந்தை. குழந்தைக்கு ஆனந்த கழிவுகளை மாற்றுகிறேன். காலத்தில் தோற்றத்தை ஏற்படும் அவர் புதிய வாழ்க்கை இருக்கும். நாம் வந்து யாரு வந்து புரிதா? கத்தரை காலத்தில் சொல்றேன். அடுத்து சொல்றாங்க எல்லாரும் என்ன செய்யணுமா? நன்றி சொல்லணும். இந்த வாழ்க்கையில தேவன் கொடுத்திருக்கிற எதிர்களுக்காக உள்ளத்தின் ஆள் நன்றி சொல்லணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில ஏன் அந்த ஒரு நேரத்தில் பாருங்க, ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கிற பொழுது நன்றி இருதயங்களை நம்ம பல இடங்களில் பார்க்கிறோம். நன்றி சொல்லுவது உத்தமர்களுக்கு தகும். நமக்கு தேவன் ஒரு காரியங்கள் செய்வார்கள். நன்றி ஆண்டவரே. ஒரு வேலைக்காக சொல்வார்கள். அமெரிக்க தேசத்துல ஒரு மனிதன் குழுல நடுங்கி கொண்டிருந்தான். ஒரு சின்ன ஒரு காஃபி ஷாப்ல இருந்துச்சு. காஃபி ஷாப்ல காஃபி குடிச்சுருந்தாங்க எல்லாரும். ஒரு மனிதன் சொன்ன ஒரு அந்த காஃபி எவ்வளவு கேட்டான்? $1 அப்படின்னா $1 கொடுத்து அந்த காஃபி வாங்க வசதி இல்லை. உள்ள நடுங்கிட்டு தான் பாருங்க. அப்போ அதில் ஒரு வயசுலையான வருதுன்னா காலையில் $20 வரும். அப்போ என்ன $10 கொடுத்து ஒரு $20 $1 வாங்கி $9 வைக்க போறான். இதால் குழுல நிறைய இருக்காது. கேன் ஹெல்ப் யூ? Yes, sir. I need $1 to purchase a cup of coffee. Please. $9 ஒரு இடத்துக்கு கொடுத்து இதை காட்டணும். ஒரு நாள் வந்துருக்கு காஃபி குடிச்செல்லாம் குளிர் போயிடும். பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு சுற்றி பார்த்தா ஒரு கல் இருந்துச்சு. இன்னாலே யாரும் பார்க்க மக்கள் ஓர் அடிச்சாங்க. ஒரு $1 கொடுத்தாரு. அவர் வீட்டில் கை விட்டு $1 எடுத்து இது என்ன தெரியுது? அந்த $1 நேரத்துல நன்றி சொல்லிட்டு அவர் அவனையை கொடுத்துட்டு போயிருக்காரு. People sometimes greedy about the things which never satisfy you. ஆளுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் சொல்லிக் கொடுக்கிற சில காரியங்கள் கொஞ்சத்திலே உண்மையாகிறது. கர்த்தருடைய அநேகத்திற்குரிய ஆசீர்வதிப்பார். கொஞ்சத்துல உண்மையாகிற வார்த்தை whatever you receive from God, you should be thankful to God. You should be thankful to others. ஒரு காசிவன் பரவதற்கு நேராக பரத்திலிருந்து எனக்கு காசு அனுப்புவார். நன்றி சொல்லியிருக்கோம். எனக்காக வேறு ஒரு பெரிய பெரிய காரியம் வரும்போது நன்றி சொல்லியிருக்குமா? பாருங்க, ஒரு முறை வேறு ஊழியர்களாக நிறுவனர் நடந்து போறாரு. அவருடைய கையில ஒரு நண்பருக்கு ஒரு சின்ன ஒரு தேர்தலுக்கு கிடைக்கிறது. சின்ன தேர்தல் உடனே அது இருக்கிற ஒரு மனசுல போட்டு அது ஒரு தேர்தலுக்கு போட்டு முடிச்சிருக்கேன். எனக்கு நீங்க காலையில் ஒரு தேர்தலை கொடுத்தீங்க. அவரு ஒரு மீட்டிங் போறாரு. அவர் போன உடனே ஒரு பெரிய மனிதர் அந்த இடத்துல அந்த ஊருடைய பெரிய மனிதர் அவர் வந்து அந்த மீட்டிங்கு தலைமை காண முடிய வர்றார். அவர் அந்த வந்து அந்த மீட்டிங் முடியாத சட்டனுடைய படத்தில் 2 படத்தில் அங்கே இல்லை. 2 படத்தில் விழுந்து அவர் கவனிக்கிறார். அவர் உட்கார்ந்து ஓபன் ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கு அவ்வளவு நல்லா தெரியல. ஊழியக்காக சோம்பல் இருக்கிறார். தன்னுடைய அறிவில் அவர் உட்கார்ந்து ஏதோ கோயில் அப்படி பார்க்கும்போது ஒரு 2 படத்தில் கட்டை இருக்கிறார். உடனே படத்தை கொண்டு சேஃப்டி அவருக்கு கையா ஜஸ்ட் வீக்கத்தை ஷேர் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் 2 படத்தினால சேஃப்டி கூட்டம் பண்ணி போகும்போது ஊழியர்களை கோல்மனை கை கொடுத்து சொன்னாங்க, வாட் ஹெல்ப் யூ மீன் ஹெல்ப். உடனே கோர்ட்டுக்காரங்களை கை எடுக்கணும். சேர்க்க வேலை ஒரு பிளான் கொடுத்து யூசி காலம் உதவிருந்தன. ஏற்கனவே இன்னைக்கு நல்லா இருக்குது. Sometimes God helps you not for you. Through you, God wants to help some other people. Those leaders. This is what today's ministry.
இன்னைக்கு அப்படி எனக்கு அன்று உள்ள ஆதாரத்தை வீட்டில் இருந்து காலமானவர்கள் சொன்னா நீ நேர்பாடு எத்தனையோ பேர் சாப்பாடு எல்லாம் இருக்கிறான். பேசு பாருங்க, ஒரு வியாதி ஒத்து வியாதி வந்து பிள்ளைகள் வெளியே எடுக்கல, வெளியிலிருந்து பிள்ளைகள் எடுக்க முடியல. இது எத்தனை மரணம் இருக்குமோ தெரியாது. அந்த பட்டணம் திரும்ப சிறைப்படுவது தெரியாது. இது ஏற்கலாம் கஷ்டம் ஆட்சி வந்திருப்பார். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு உதவி நான் அனுப்பியிருப்பேன், ஒட்டாரத்தை அனுப்பியிருப்பேன். I am a medical hospital. I want to get the medicine. If I have a supermarket, I can sell the license. I am back of provision. Why not to lead into goodness? It is wonderful. பெரிய சூப்பர்மார்க்கெட் கொண்டா நானும் என் குடும்பமும் அழகோடு சாப்பிடுவதற்கு டாக்டர் ஆஸ்பத்திரிக்கு நடைபெற கூடாது. டாக்டர் தொழிற்சாலைகளை திருவை உடைத்து மாற்றுவதல்ல, உன்னை சார்ந்தவர்களை டாக்டருக்காக தூக்கி எடுக்க முடியாது ஒரு பிரயாசத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார். You don't problem in the society. It is not for your health. You can help some other people who need it. This is what I am saying today. எனக்கு என் குடும்பத்திற்கு என் பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார். நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் உனக்கு கொடுத்தது மற்றவர்களுக்கும் கொடுக்கிறது. ஏற்றுக்கு வைத்து பாருங்க, தனக்கு ஏதாவது பூமியில பிறந்தது முதல் மறிக்கிற வரைக்கும் தலைவர்கள் ஒன்றுமே இருக்கிறது. வழி சிறந்த வழியை கட்டாயம் இருந்தது. அதை கூட விழா நினைக்கிறாங்க. என்ன செய்யணும்? தூண்டிகள் போட முதல்ல தேர்தல் வந்து அம்மாவையும் பிடிக்கிறது. தூண்டிகள் போட சொல்றது முதல்ல நினைக்கிறீங்க வாய் திறந்து அறிவித்து போயிட்டு பேசுறா ஒரு பெரிய விஷயங்களை அனுப்புங்க. யாராவது கப்பல் கவுந்து பெரிய பணக்காரனை சூக்கெட்டை முழங்கி இருக்கணும், அது வந்து பாதிப்பட போட சொல்லுங்க. இல்லை சூக்கெட்டை எடுத்து வச்சுட்டு வரப்போது தான் பேக் பண்ணிக்கிறாங்க. இல்லை சொல்லுவாங்க, தனக்கும் அது உபயோகமா இருக்கு. அது வீட்டு உனக்கும் எனக்குமாக வழி செலுத்துகிறது. அப்போ அந்த வீட்டில் தனக்கு மாத்திரம் பிரயோஜனம் கொடுக்கிறது. தன்னுடைய விவரத்தும் செய்கிறார். இதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை. நாசமான வேலை செய்கிற ஸ்திரீ அவர்களுக்கு புத்தகம் இல்லை, கொஞ்சம் எஜமான இருக்கிறது. இவர்கள் சொல்றா இன்னொரு மனிதன் இருக்கிறார், அவர்களுக்கு போன ஒரு சூழ்நிலை. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ மொழி அதுதான். இன்னைக்கு வேதத்தை எடுத்து வாசிக்கிறது எனக்கு பிரயோஜனப்படவே நிரப்பிக்காத இங்க சொல்றாரு. அந்த வேதம் உனக்கு ஞானத்திற்கும் அந்த வேத வசனங்களுக்கு உன் குழந்தை ஆனந்த தெளிவாய் மாற்றும். கப்பலுக்கு சுற்றி செல்வதற்காக அழைக்கப்படுத்தும். நீ எல்லா நாட்களும் நீ நன்றி செலுத்துகிறாய், நன்றி உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று நேரம் இருக்கிறார். Used to be always thanksgiving, used to be always thankfulness mind. உடைய மனதோடு நன்றி சொல்ல வாய்க்க வேண்டும். எனக்கு கட்டளை செய்தால் உனக்கு நன்றி ஆண்டவர். இதை விட ரிஸ்கா கிடைச்சிருந்தா நல்லா ஆண்டவர் சொல்லுங்க. என் வயதுக்கு உள்ள வேணுமோ அதுதான் எனக்கு தெரியும். என் வயதுக்கு என்ன ஆதாரம் வருமோ அதுதான் கற்றுக்கொடுக்கு. இன்னைக்கு அந்த சாப்பாடு கொடுங்க அப்படின்னா ஒரு பெரிய ஆட்டாளர் எனக்கு எவ்வளவு சாப்பிடுங்க ஒரு வீட்டு என்ன செய்யணும் சென்று போயிடும். உடனே என்ன செய்யலாம், இங்க யாரும் கூட்டணும், யாரும் போக வேண்டாம். இன்னைக்கு நாளும் உணவு நான் கொடுக்கப்பேன். கர்த்தர் எனக்கு கொடுப்பதை நான் பகிர்ந்து கொடுக்கப்பேன். அது ஒரு ஷேர் புரியுது. நான் இருக்கிற மறைந்து வைக்க முடியாது, அதற்கு நான் புகைத்து வைக்க முடியாது, அதற்கு நான் சேர்த்து வைக்க முடியாது. நாளைக்கு கேட்டு போகணும். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. இன்னைக்கு உனக்கு யாராவது உதவி செய்ய தான் இருந்தா நாலு பேருக்கு போதாலே ஒரு சரீரம் மாற்றம் எடுக்கிறது சரீரம். இதை இருபத்தி நாலு யுகம் என்ன நடக்கும்? கர்த்தர் எனக்கு சொல்ல எல்லாவற்றுக்காக நான் அவருக்கு நன்றி. வருவதை I never lament against God. I never put confusion to God. I never blame God. I do not say something against God. But I want to be always thankful. நன்றி செலுத்துகிறவராய் என்னை கர்த்தர் அர்ப்பணித்திருக்கிறார். நான் அப்படி காண்கிறார். Thanksgiving, unconfession, அறிக்கை செய்வது. இது வந்து எப்படி கர்த்தர் சொல்லுகிறாங்க?
ஏதாவது காரணங்களும் உங்க நண்பர் பாவ அறிக்கை நன்றியை அறிக்கை செய்கிறது. நன்றிக்கு சும்மா அளவை செய்வதற்காக உணவை கொடுப்பதற்காக நன்றிக்கு சொல்லும். அந்த கேப்டன் சாலை இருந்தா எவ்வளோ பேர் கிடைக்காத ஆதாரத்தை எட்டு குட்டிகளை நினைத்து அறிக்கை பாவ அறிக்கை நீங்க எப்படி மாதிரி சொல்லிருக்காங்க. அறிக்கை whatever in our life, whatever our family, whatever our children, whatever our husband, wife, whatever they do, we announce confession அப்படிங்கிற வார்த்தைக்கு சரியா அர்த்தம். அடுத்ததாக or used frequently translated as instruction. இது மட்டும் இல்ல, கன்ஃபெஷனோட முடியல, ஆலோசனை இன்ஸ்ட்ரக்ஷன். அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. எத்தனை பேர் வருது என்ன சொல்றாங்க? Hebrew words are used frequently. Hebrew words are used frequently, translated as instruction. இன்ஸ்ட்ரக்ஷன் வந்த உடனே சம்பந்தமெல்லாம் ஓடி போறாரு. நீ தொடர்ந்த வசனம் என்ன? நீதிமொழிகள் 29:18 தானே, அது சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். 8 முறை டிரான்ஸ்லேஷன்ல வேளாண்மை கஷ்டப்படுகிற என்ன? ஆலோசனை. 8 இடத்துல எவ்வளவு பார்க்கிறது? ஆலோசனை, இன்ஸ்ட்ரக்ஷன், கவுன்சில், இன்ஸ்ட்ரக்ஷன், கைடன்ஸ். இன்ஸ்ட்ரக்ஷன் கைடன்ஸ். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பித்து, நீ போக வேண்டிய காரியத்தின்படி உனக்கு போய் நடத்துகிறது. புரிந்தவர்களுக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் பார்க்கிற பொழுது நாம் நடக்க வேண்டிய வழிகள் சில நேரங்கள் நமக்கு தெரியாது, செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று தெரியாது, பேச வேண்டிய காரியம் தெரியாது. என்ன தெரியலாம்? ஆலோசனை கேட்கலாம். இந்த நிமிடம் உங்களுடைய ஆலோசனை கேட்கலாம். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சும்மா இல்லை, கேட்காம கேட்கலாமா? அவர் அங்கிருந்த வாரத்தை என்ன செய்கிறார்? உடைய ஆலோசனை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். அதோட செய்யலாம் அப்படின்னா அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அடுத்தது லா, நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கிறார், உனக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இரண்டாவது நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கிறார். அடுத்தது ரெகுலேஷன். ரெகுலேஷன் நீ சொல்ல வேண்டிய ஆலோசனைக்கு எப்படி ரெகுலேஷன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்றத உனக்கு சட்டமும் அது எழுதும். இந்த ரெகுலேஷன் எழுதும். ஜெயிக்க போது எப்படி ஜெயிக்கணும், ஒரு மனிதன் ஆலோசனை சபையில எப்படி இருக்க வேண்டும், பேரத்தை எப்படி கைக்க வேண்டும், இது எல்லாமே எங்கன்னா சங்கீதம் 119. அடுத்தது ரெகுலேஷன், அடுத்து சொல்றது லா, வேர்ட் ரெகுலேஷன் அண்ட் ஸ்டாட்யூட். ஸ்டாட்யூட் கமாண்ட், கமாண்ட் கட்டளை கொடுக்கிறார். நீ சொல்லுவார் செய்யணும், இது செய்யக்கூடாது, கட்டளை கொடுக்கிறார் கமாண்ட். அப்புறம் டிக்ரீஸ், டிக்ரீஸ் கமாண்ட். அப்புறம் கமாண்ட் கொடுக்கிறார், கமாண்ட் கொடுக்கிறாரு, கமாண்ட் கொடுக்கிறார். கற்பனைகளையும் சொல்றாரு, கற்பனைகளையும் சொல்றாரு. எத்தனாவது ப்ராமிஸ் சொல்றது? இதெல்லாம் தர கொடுத்தா அது என்ன ப்ராமிஸ். நீ என்ன செய்யணும், உனக்கு நான் எப்படி உதவி செய்ய போகிறேன், எதை எப்படி தெரிவிக்கணும், வாக்கு தெரிவிக்க போறேன். வாக்கு தத்துவத்தை மற்றவருக்கு தெரிவிச்சா பிரயோஜனம். அந்த வசனத்தை சொல்வது வேண்டாம், ஏதாவது ஒரு வசனத்தை கொண்டாந்து தெரிவித்தேன். காலையிலே சொன்ன, மத்தியானம் சொன்னேன். அதுக்கு முதல் நாளுடைய முதல் வசனம் 7:41. அந்த வார்த்தைக்கு போது அனைவருக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா இப்ப இங்கிட்டு பாருங்க, கர்த்தர் நமக்கு ஞானம் கொடுப்பார்கள். அந்த வார்த்தை என்ன
ஞானத்தோடு வார்த்தை என்ன வருது? பயம் வரும். பயப்படாமலே சிலருக்கு என்ன வருது? பயம் வரும். புரியுது? ரெண்டாவது என்ன வருது? பிழைப்பு. ரெண்டாவது நம்ம என்ன வருது? முதல்ல என்ன வருது? அந்த வசனத்தை ஞானத்தோடு வாசிங்க. ரெண்டாவது சொல்றாரு, பயப்படாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கலப்பாவே இருந்து புறப்பாவே சொல்லுங்க. மூணாவது சொல்றாரு, நான் உன்னை நீதி வழக்கமாக தாமதம் போய்ப்பா. The Lord upon me the righteous of right hand. என்ன செய்யணும்? புரிகிறாங்க. அந்த வேலையை நடந்திருப்பா. வேலை மலர்ந்தவர்களை புரிந்ததுக்காக நடத்திக்கிறோம். வெளிச்சம் வருது. அப்புறம் வருது. அப்புறம் நன்றிப்பா. இங்க கூட இருந்து நடக்குதுன்னு சொல்லிட்டீங்களோ, இதுக்கு மேல என்ன பண்ணணும்? நன்றி போடா போடி நன்றிப்பா. அடுத்து நடக்குது கன்ஃபெஷன். நீங்க என் கூட இருந்து இல்லாத பொழுது நிறைய செஞ்சேன், இது என் கூட இருந்து பயப்படாத கூட இருந்தேன்னு சொல்றீங்க. இனிமே நான் சொல்ல மாட்டேன். அது என்ன சொல்றாங்க? அறிவிக்கிறோம். கர்த்தரை பக்தமாக இருந்தால் மனிதனை என்ன செய்யும்? சொல்லுங்க சொல்லமா? இன்னொரு அறிக்கை கன்ஃபெஷன். கர்த்தரை பக்தமாக இருந்தால் அடுத்தது என்ன செய்யுமா? யாருக்கு பயப்படுவேன்? யாரு பயப்படுவேன்? கர்த்தரை பக்தமாக இருக்கிறார். Hebrew translation, God is there for you to stand. God is there. நீ போப்பா, நீ தான் அப்படின்னு நான் சொல்லுறேன். யார் பயப்படுவா? யார் பயப்பட வருவாங்க? பள்ளி உணவும் பயன்படுத்த ரிலீஸ் பண்றாங்க. இவன் சொல்றாங்க கஷ்டம் எனக்கு கடன் பிடிச்சிருக்கேன், இதை வீடு போகிறேன், இதை வெளியிட போகிறேன். யாரும் எழுந்திருக்கவே முடியாது. யாரும் எழுந்திருக்க முடியாது. இதுதான் நம்முடைய திருப்பதி. இது எல்லாமே சங்கீதம் 119 எழுத்து 41 10 வாசிக்கும் போது அத்தனை நம்ம வந்து பாருங்க, எல்லாம் தீர்வு பாருங்க, அது எல்லாரும் நீதி வளர்க்கணும்னா கமாண்ட்மெண்ட் இதுக்காக வேர்ட் இருக்கா? இதுதான் ப்ராமிஸ். 41 பார்த்து ப்ராமிஸ் அப்படின்னா இந்த ப்ராமிஸ் எந்த ஒன்றும் இருக்குள்ள ப்ராமிஸ் எடுத்தோன்னு இந்த ப்ராமிஸ் அடிச்சோம். ராமத்துக்கு 10 வருஷம் கேட்டுப்பாங்க. போன வருஷம் எப்படி இருக்கேன், என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். போன வருஷம் ஒரு ஆசீர்வாதமா ஆண்டுக்கு வந்துக்கலாம். நானும் வந்து இந்த கார் வாங்கணும்னு கேட்டேன். ஏங்க ஒரு வாங்கி வராதா? படத்திற்கும் அந்த படத்திற்கு விளக்கத்தை எடுத்து கொள்வே இந்த வருஷம் வராதா அப்படின்னா அப்படிதான் போட்டேன். பயப்படாதே, சமாதான அவர் சொல்றாரு, வேண்டாம். ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கு பின்னாலேயும் ஒரு குழந்தை இருக்கு, ஒரு முடி இருக்கு, ஒரு ஃபேக்டரி இருக்கு, ஒரு ஞானம் இருக்கு, ஒரு அறிவு, ஒரு கடன், ஒரு எல்லாமே இருக்கு. அந்த கடன்கள் எல்லாம் உங்களுக்கு இது மாத்திரம் அந்த வருஷத்தை கொடுத்த வாக்குறுதி யாருக்கும் அதுவே வெற்றி கொடுத்தா ஜாஸ்தி இருக்கிறாங்க. அப்படி யாருடைய காலமாகி பார்க்கிறவர்கள் ஒரு வழிகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் எண்ணங்களை அறிந்திருக்கிறார், உன் யோசனைகளை அறிந்திருக்கிறார், உன் குழுக்களை அறிந்திருக்கிறார், உன்னுடைய வேலைகளை அறிந்திருக்கிறார். இவைகளெல்லாம் கர்த்தர் கொடுத்ததான ஒரு திரும்பி காப்புவார்கள். இது எல்லாம் என்ன சொல்றாரு? இறைக்கும்படியான நிறைய காரியங்கள் இருக்கு. நீ எதை இழந்திருப்பாயோ, எதை உடைத்திருப்பாயோ, இந்த காரியம் என் வாழ்க்கையில் இணைந்தால் நலமாக இருக்குன்னா அதே love for obedience to God's instruction and found in Scripture. Found in
இதுக்கு இந்த அவ்வளவு சங்கர 119 அவ்வளவு 176 வசனங்கள் இருந்தாலும் நான் நம்ப மாட்டேன். நீங்க ஏதாவது ஒரு காரணம் இது பழைய காரணத்துக்காக புதிய காரணத்துக்கு ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். 2 வாரத்துக்கு 2 தீர்மானம் 3ஆம் அதிகாரம் 14 தொடங்கி 17 2 தீர்மானம் 3ஆம் அதிகாரம் 14 தொடங்கி 17 படிக்கலாம். நீ கற்று நிச்சயத்துக் கொண்டவர்கள் இதெல்லாம் எதை படிக்க போறதுன்னா கட்டில சுற்றி கட்ட போதே கற்றுத்தானே நீ கற்றுவிட்டதெல்லாம் நினைக்கிறது எதை கற்றுக்கொண்டாயோ நீ கற்றுக்கொண்டது இப்ப வேண்டாம் நிறைய உங்களுக்கு என்ன நடந்தது ஞாபகம் வேணுமா கத்திரிக்கை முக்கி புலம்புவதற்கான ஒரு தைரியம் வேணுமா துதி செலுத்தணுமா நன்றி செலுத்தணுமா அறிக்கை செய்யணுமா இன்ஸ்ட்ரக்ஷன் வேணுமா லாபம் வேணுமா கோல்ஸ் வேணுமா ரெகுலேஷன் வேணுமா ஸ்டாண்டர்ட்ஸ் வேணுமா கமாண்ட் வேணுமா டிக்ரீஸ் வேணுமா கமாண்ட்மெண்ட் வேணுமா ப்ராமிசஸ் வேணுமா அது கேள்வி வேணுமா இதெல்லாம் ஏதாவது கேள்வி நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறது இவைகளெல்லாம் நான் தியானித்து கற்றுக்கொண்டு நிச்சயித்தவர்கள் நிச்சயம் என்ன இது எல்லாத்தையும் படிச்சு எல்லாருக்கும் படிக்க முடியுமா அமைகிறது ஒரு நிச்சயம் இன்னைக்கு உங்க பிள்ளை கஷ்டம் முடிச்சுவாங்க அநேக ஒரு தத்துவம் நிறைய போடுவான் பிபிஏ படிக்கலாம் பிசிஏ படிக்கலாம் ஏதோ இங்கிருந்து அவ்வளவு என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது அது எல்லாமே பார்த்து எது நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதாக இருக்கும் என் வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு என் வாழ்க்கை எதிர்காலத்துக்கு எது நல்லதுன்னு பார்த்து நிச்சயத்தில் கொண்டவர்களோட எனக்கு பிசியோட ஒரு சீட்டு கொடுத்தா கேட்கிறேன் பிசியோட ஒரு சீட்டு கொடுத்தேன் கற்று நிச்சயத்தை கேட்கிறோம் ஈவன் நான் கன்ஃபியூஷன் ஏதாவது ஒரு சீட்டு கொடுத்தேன் அடிச்சா போதும் ஏதாவது ஒரு குழுவை கேட்கமா அப்படிதான் ஆண்டு நாட்டு சொல்றாரு ஏதாவது கேள்வி இருக்கும் அது இன்னும் டெக்னிக்கான ஆளுங்க அவங்க வச்சிருக்காங்க வெளியே வந்து மக்கள் நாமளும் கேட்கறது அடுத்தது கேட்க மாறுதல் நீங்க தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க இது நான் கேள்வி தெரியுமா எப்படி வருது எப்படி கேட்க சாப்பாடு அது அண்ணா ஒரு ஆண்மொழிய அது யோசிக்கிறா என்னுடைய சமம் இப்ப அவளுக்கு வந்து குழந்தை தேவையில்லை அவருக்கு என்ன தேவையில்லை குழந்தை தேவையில்லை அவருக்கு என்ன தேவை நீங்கள் மாறணும் அவமானம் மாறணும் வெளியே போகும்போது எல்லாம் சொல்றாங்க எல்லாம் ஒரு மனதில் சொல்லுகிறார்கள் எந்த இடத்துக்கு போனாலும் தள்ளி வைக்கிறாங்க இதை கொடுத்த சேர்க்கப்படுவது இனி உலகத்தில் பல நாடுகளில் விதவைகள் எப்படி தள்ளி வைக்கிறார்களோ அதே போலதான் இன்னைக்கு அந்த நாட்களில் பிள்ளை பெறாதவர்களை தள்ளி வைப்பாங்க இறுதியற்கு வேலையா இருந்துச்சு இவரையுள்ள 86 நாம் அட்டமிக்க நோக்கிருக்க யாராவது யாரு அந்த மாதிரி ஒரு கடவுள் எனக்கு கிடைக்கிற அமுதத்தில் இருக்காத போன அண்ணம்மா ஒரு நாள் வளர்க்குது அவங்க அம்மா சொல்றாங்க ஒரே காட்டு சொல்றாங்க என் கிறிஸ்தவ இவர் பிள்ளை பெறாதவர்களுக்கு ஒருவர் சொல்லக்கூடாது இவர்கள் இந்த வேணுமா பிள்ளைகள் இந்த மாதமா பிள்ளைகள் நல்லா ஒரு கிடையாது நல்லா அழகா கொழுந்து கருப்பா கருவிகளோட நல்லா தமிழ் கல்வி மாதிரி ஒரு கும்பலத்தை போட்டு அப்படி இல்லையே நினைக்கிறாங்க சத்தமா சொல்லுங்க நினைக்கிறாங்க ஒரு ஆண் பிள்ளைய சொல்லுங்க அது ரொம்ப அதுக்கு நீங்க எப்படின்னா சொல்றது கேட்கணும் அந்த பாலை குங்குமம் போட்டு சாப்பிடுறது இருக்கு எதுக்கு சொல்லுங்க இந்த குழந்தைக்கு குங்குமம் வேண்டாம் எனக்கு யார் கொடுக்க போறேன் ஓகே சொல்லுங்க அடுத்தது நான் புரிந்து வருவேன் அது நம்ம உட்காந்து அதுவே ஒரு செலுத்தி அண்ணாவுடைய வாழ்க்கையில ஃபீல் பண்ணிக்கிறார் மாதம் அப்பா
எனக்கு பிள்ளை மூடி அல்ல, இந்த பிள்ளைக்கு கொடுத்துட்டீங்க இருக்குங்க. இப்ப யாரும் மலையிலே சொல்ல மாட்டாங்க, இவ்வளவு கெட்டவர்கள் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் வேணும். நீ சபையிலே உன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றப்பட வேண்டிய ஒரே ஒரு காரியம் கர்த்தருடைய ஆசீர்வாதமாக உன் சிந்தை மாற வேண்டும், உன் அவமானம் மாற வேண்டும், உன் பிரிவுக்கு மாற வேண்டும், உன் கல்வியை படிக்க மாற வேண்டும். அந்த ஒரே ஒரு நோக்கத்திற்காக இந்த இடத்துல உங்களுடைய கேள்வியை கண்ட போடுவது இருக்கிறார். உங்களுடைய கேள்வியை கண்ட அழைத்து வருவது ஆசீர்வாதம் சொல்ல மரண எழுத்து உன்னையும் கேள்வியை பல்வேறு சாப்பிடுவது மாற்றுவது கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய நோக்கமாக இந்த உலகத்திலே உன்னை ஆசீர்வதித்து உன்னை வெளியே அழைத்து காப்பது கர்த்தருடைய நோக்கம் அல்ல. இவர்கள் ஏன் ஜனங்கள், இவர்கள் ஏன் துணியை சொல்லுகிறார்கள்? சுத்தமா சொல்லுங்க. These are my people that pronounce my name to the nation, to this nation. இதுதான் அவைக்குரிய வாழ்க்கை வைத்தி அப்படி நினைச்சு பாரு. அதுக்கு பிறகு ஆண்டவரம் வந்துட்டே இருக்கணும். அதுக்காகதான் இன்னொரு டெக்னிக் கொடுக்கிறார். முதலாவது தேவையை ராஜ்யத்திற்கு இதெல்லாம் கொடுக்கிறார். If you give importance to the church and the church message and church education and respect of servants of God, you will be blessed by God. You will be blessed by God. தேவனுடைய ஆசீர்வாதம் அதெல்லாம் குறைந்திருப்பாங்க. தேவன் சொல்றார், இங்கிருந்தான் நடக்க போகுது, இங்கிருந்தான் தேவன் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார். நீங்க சபைக்குள்ள ஒரு நன்மை காரணம் சொன்னா, ஒரு மேன்மை காரணம் வாழ்க்கைன்னா அது சபையின் மாத்திரம் நடக்கிற காரணம், ஒரு சபையின் வழியாக நடக்கிற காரணம். வேதம் சொல்லுது, அவர்கள் விட்டு விட்டார், நான் அவர்களை விட்டு விட்டேன். எத்தகைய அவசரம்! இப்ப இந்த சகிதத்தை குறித்ததாமா 2 தீமோத்தேயு 3:16 திரும்பி வாசி. நீ கற்றலும் அதில் நிச்சயித்துக் கொண்டு இல்லையா? என்ன நினைக்கிற பாருங்க, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கு திருமணம் நடக்குது, நிறைய போட்டோ கொடுக்குறாங்க. கண்ணை முடிட்டு சீட்டு பிடிக்கும் போது ஒரு நிமிடம் முடியுமா? என்ன பார்க்கலாம்? கற்றுக் கொடுக்கணும். What is the qualification? What is the height? What is the weight? What is the earning? The spiritual background. இன்னைக்கு ஒரு பெண் ஆகட்டும் ஆண் ஆகட்டும், நீங்க கிறிஸ்டியன் மேட்ரிமோனியில் பார்த்து அவங்க கேட்காங்க, பாஸ்டர் பிசினஸ் எல்லாம் போயிட்டு இருக்கோம். ஏன் சொல்றாரு? They want only the spiritual background which church they belongs to. அது ரெண்டு தான் நீ கேட்கிறாங்க. நிறைய அமைப்பு இருக்கு. ஆனா ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்ட் இருக்கிற பெண்ணும் ஆணும் ரொம்ப கம்மியா இருக்கு. ஐடி ப்ரொஃபஷன்ல 60,000 சம்பாதிக்கிறாங்க அந்த பையன். அது சொல்றாங்க, ஹாபி என்னன்னா சாட்டர்டே அண்ட் சண்டேஸ் யூ வாண்ட் டு பீ தி பார்ட்டி. குடிப்பாங்க, 60,000 சம்பளம் குடிக்கிறது. குடி குடும்பத்தில் இருக்கும் இல்லையா? இப்போ ஒரு டிஸ்குவாலிஃபை வேண்டாம், வேண்டாம் 60,000 வேண்டாங்க, ஒரு 6,000 சம்பாதிச்சுட்டு அவன் சபையில கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லி அவன் சபையில் இருந்தானா போதும், அவனுக்கும் நடக்கும். கஞ்சி ஊற்றுவாங்க. என்னுடைய பிள்ளைக்கு 6,000 போதும், கஞ்சி ஊற்றுவான். 60,000 பணம் கொடுத்து தருவாங்க, கஞ்சி ஊற்றணும் போதும். கஞ்சி ஊற்றின வர ஒரு சந்தோஷம் பண்ணுவாங்க. சொல்லுங்க, ஆதிக்கு நான் சொல்றேன், நாட்டு சொல்றான், இந்த மாதிரி டாக்டர் நான் சொன்னேன், நீ கற்று நீ கற்றுக்கொள். What is right, what is wrong, you try to understand. You learn about it and please control it. What you decide about your life, you decide about your future, you decide about your work, what you learn from God. It is not the man, it is from God. தேவனிடத்திலே கற்றுக்கொண்டவைகளை நிச்சயித்துக் கொண்டவைகளை மாத்திரம் சொல்லிக் கொள்ள அது யார் யார் சொல்லிவிட்டாங்க சொல்லுங்க.
யார் சொல்லிக் கொடுத்தா? நீங்க ஊழியர்களை எந்த வாலிபர்களை அழைக்கிறதாலும் பிரச்சனை பண்ணுவாங்க. எந்த கற்றுக்கிறீங்க? கற்றுக் கொடுத்தவர்கள் ஒரு பிரச்சனை என்னால பண்ண முடியும். நீ வந்து போய் பார்த்து அடுத்த வாரம் ஒரு சிம்பிள் மெசேஜ் கொடுங்க பாஸ்டர் அப்படின்னா உங்களை எப்படின்னா அப்படி ஒரு மாதிரி உங்களை கொண்டு போயிருக்கு. எனக்கு பாட்டு பாட தெரியும், கதை சொல்ல தெரியும், பின்புற தெரியும், கேள்வி பண்ண தெரியும். பசங்களை அப்படியே ஒரு எலக்ட்ரிசிட்டி போயிருக்கீங்க. ஆனால் சிந்திக்கணும் முன்னாடி போய் இன்னைக்கு பாருங்க என்ன கற்றுக்கு இந்த மாதம் போன மாதம் அது என்ன வித்தியாசம் லாஸ்ட் இல்லை கண்டிப்பா 119 குறித்து அழகாக சொன்னாங்க. இதெல்லாம் கற்றுக்கணும் இவ்வளோ இருக்கா போன வாரம் என்ன பண்ண மாட்டாரு போன வாரம் என்ன சொல்லணும் சொல்லுங்க சீக்கிரம். எத்தனை பாயிண்ட் போன வாரம் எவ்வளோ பாயிண்ட் சொல்லி கொடுத்தேன்? சீக்கிரம் சீக்கிரம் சொல்லுங்க. போன வாரம் என்ன பாயிண்ட் சொல்லி கொடுத்தேன்? இப்ப எடுத்து சொல்லுங்க நீ மீண்டும் பிறந்திருப்பாயானால் நீ பேச வேண்டிய 5 காரியங்கள் உன் வாயிலிருந்து வர வேண்டிய காரியங்கள். முதலாவது நீ சந்தித்த ஆயத்தப்படு என்றாவது கவனித்துப்பா. நீ கேட்டவர்களை சந்தித்தவர்களை கவனித்துப்பா. போன வாரங்களா இந்த வாரம் இப்படி பிரச்சனை வேணுமா கேளுங்க. அதை நான் சொல்லிருக்கேன். இது பிரச்சனை இதுதான் உண்மையான பிரச்சனை டீச்சிங். இது வந்து ஒரு வாழ்க்கையில நீங்க எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அந்த நோட்டை திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த நாளில் சாஸ்திரங்களோடு பேசுகிற வார்த்தைகள் இருதயத்தை அப்படியே பதித்து விட்டது. இந்த வாரம் யாரோ சாஸ்திர சங்கீதம் 119 106 அப்படின்னு சொன்ன உடனே எல்லா கூட்ட பிரச்சனை 119 சொல்லுங்க. கோபால் 176 முன்னாடி தமிழ் வீட்டுக்கு வாங்க சொல்லி தருங்க. நான் சொல்லுமா 5 நிமிஷத்துல சொல்லுமா அது என்ன சொல்லுமா அந்த கிருமியை சொல்லுங்க. அந்த கையை கற்று காண்பிக்கணும். அந்த அபிஷேகம் இருக்கிறது. அதுல நீங்கள் கற்றவர்கள் கற்று தோன்றவர்கள் காணும். இன்னாலும் கற்றாய் என்று அறிவியல் இதை சொல்லிக் கொடுத்தது யாருன்னு வாழ்நாள் முழுவதும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். ஒருத்தருக்கு கற்றுக் கொடுக்கிறதா ஒரு தடவை நான் சில ஆண்டுகளுக்கு நான் பேங்க்கு போயிருந்தப்போ நான் ஆசைப்பட்டேன். ஒரு இவருடைய வாங்கியதை பார்த்தான். பேங்க் வருகிறேன். பேங்க் வந்து மருந்து தரப்பட்டாங்க. அது ஒன்றுதான் பிடிக்காது. பேங்க் வருகிறது பொதுப்பாண்டியனுக்கு நான் வந்து குறைய இருக்கேன். சிஎஸ்சிக்குள்ள குறைய இருக்கேன். அவன் தான் குறைப்பாங்க. ஆட்சியை வச்சுக்குவாங்க. அதுதான் நிறைய பாடல் தந்துருக்கேன். ஆனா அப்ப சொல்லுவாரு நல்லா பாடல கணக்கு மட்டும் கணக்கு மட்டும் வராது. ஒரு காலை வச்சு திரும்பி சாமியை தீர்க்கதற்கு அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க. பேங்க்ல போடுறது போடாது இப்போ நீ சாமியை தீர்க்கதற்கு நீ தீர்க்கதற்கு கற்றுருக்காரு. அதுக்காக அவர் பார்த்து எதாவது வாங்கி கொடுக்கணும் பார்த்தா அவர் எதாவது தெரியல. அது இன்னும் பார்த்து அவர் பார்க்க நேரமா எனக்கு கற்றுக் எனக்கு கற்றுக் கொடுத்தேன். என்னுடைய மாப்பிள்ள வேணும்னா நீங்க பார்த்தீங்கன்னா அவர் பேரெல்லாம் அப்படியே மைண்ட் இருக்கும். காலமும் ஒரு கணிப்பு வருகிறது. காலையில சொல்லுவோம். காலையில காண வருங்க திருநாவுக்கு சொல்லாதீங்க. தேசியர் அவருக்கு வருவீங்க. 6ஆம் கிளாஸ்லேருந்து வருடம் வரைக்கும் நான் படிச்சிருக்காங்க. எல்லாருமே நான் அது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு ஆசை இது வரைக்கும் ஐ நெவர் ஃபர்கெட் தோஸ் பார்ட்ஸ். அது இன்னைக்கு நான் சொல்லுவேன். எனக்கு உதவி செய்தவரை இதுவரைக்கும் ஏன் தெரியுமா அந்த நன்றி இருந்தால்தான்
நீங்க கற்பழிப்படியா இல்லையா? நீங்க வந்து ஒரு உதவி செய்யறவங்க நீங்க சாப்பிட்டு ஆல்வேஸ் அந்த குவாலிட்டிக்குள்ள இருந்தா நன்மையை காணும். பல நேரத்தில் நன்மையை மட்டும் வாங்கிட்டு அவங்க என்ன செய்யறாங்க? இல்லையா? இந்த காரியங்களும் அந்த வாழ்க்கையில் ஒரு நாள் ஆசீர்வாதத்தை கொண்டு வரவே முடியும் இல்லையா? ஆசீர்வாதம் கொண்டு வருமா? உங்களுக்கு நன்மையை கொண்டு வருமா? இலக்கத்தை கொண்டு வருமா? தைரியம் கொண்டு வருமா? இப்படி எவ்வளவோ காரியங்களை நீங்க கவனிக்கணும். அப்படிதான் சொல்றாரு. அப்போ விஞ்ஞானங்களே கற்போம் என்று அறிந்து அடுத்தது கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் வருகிறாங்க. ஞானம் திருத்தம் வருகிறாங்க. ஞானம் உள்ளவன் ஆசைப்பட்ட பரிசுத்த வேத எழுத்துக்களை சிறு வயது முதலில் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்படுகிறது. இதை மட்டும் புரிஞ்சுக்கோ. யார் பிரசங்கிக்கிறார்கள் என்பதால பிரசங்கிக்கிற வார்த்தைகள் யாரால் அனுப்பப்படுகிறது, யாரை நமக்கு கொண்டு வருகிறார்கள், இது எப்படி கொண்டு வருகிறார்கள், இந்த வார்த்தை எனக்கு ஜீவனாய் பலனாய் இருக்க வேண்டும், இந்த வார்த்தை எனக்கு தூண்டும் ஆதாரமாக இருக்க வேண்டும், இந்த வார்த்தைகளை நான் கடைபிடிக்க வேண்டும், இந்த வார்த்தைகளை நான் கைப்பற்ற வேண்டும். இதுதான் ரகசியம். இதுதான் ரகசியம். இதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த பாயிண்ட் சொல்றாங்க, the expression of these commitments to these instructions unfailed is stand. Unfailed. ஒரு எழுத்தும் கெட்டு போகாமல் இருக்கிறது. ஒரு வார்த்தையும் கெட்டு போகவே போகாது. அந்த வார்த்தை எழுத போகாது. அந்த வார்த்தை உடனுக்குள்ள இருந்தா கெட்டு போனாங்க கூட அந்த வார்த்தை அதான் அப்படி மாசமாவை வீட்டிக்கிறார். இதுதான் படிக்கிறது. அது இதை வந்து இதே ஒரே ஒரு கண்டிப்பா இவ்வளவு அப்படின்னா ஏன் இல்லை? இது ஒரு கல்விகள் முதல் அதிகாரம் 1:2 You turn the book of Acts, chapter 1. அங்கே என்ன வருது? 119 பாருங்க. 119 அப்படியே கிடைச்சிருக்கு. இது என்ன பண்றாங்க? இன்ஸ்ட்ரக்ஷன். எதை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு? எதை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு? The first two parts are introduction to the entire chapter. The first introduce the Lord's instruction. தேவனுடைய ஆலோசனை உங்க வாழ்க்கையில ஒருவேளை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவோடு நடக்க விரும்புகிறது யாரா இருந்தாலும் நீங்க என்ன பண்றாங்க? ஒரு பெரிய கஷ்டப்படுற காரியம், ஒரு பெண்ணு வராங்க, அவங்க பைபிள் கொடுக்கணும் எதுவும் கேட்பாங்க. கொடுங்க, ஆனா அந்த பைபிள் எப்படி வாசிக்கணும்னு சொல்லி கொடுங்க. சரி மாஸ்டர், எப்படி வாசிக்கிறது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி வாசிக்கிறீங்க? ஆங்கிலம் தொடங்கி வாசிக்க மத்திய தொடங்கி வாசிக்க இது 2 வருஷம் அது 2 அதிகாரம் அது 2 ஒன்றுமே புரியும். அங்கில ஒன்று வாசிக்க சொல்லுவாங்க. முதல் நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வருவீங்களா? ரொம்ப சந்தோஷம், இந்த பைபிளுக்கு கிறிஸ்தா வருகிறேன். அங்கே நான் முதல் அதிகாரம் நான் போன என்ன சொல்றது? யாரும் அந்த குருமார்கள் அவன் ஆயிரத்துக்கான புத்தி எடுத்துக்கிறவங்க இப்ப சொல்றா குருமார்களா என்ன புத்தி குருமார்கள் இருக்காங்களா? யார் அவங்க? அது மட்டும் அப்படி அவங்க கண்டுபிடிச்சுன்னா அவங்க ஆலோசனைக்கு நான் கேட்கிறேன். சொல்லுங்க, எவ்வளவு கண்டிப்பாக வாசிக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஒரு இருபது வருகிற காரியம் துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் அடுத்த ஐந்து யாரு
என்ன செய்வது இது சொல்லுவாங்க ஒன்று எழுதிடுவாங்க ராயல் ஃபேன் அப்படின்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நிதானிக்கிறதான் முதல்ல அவன் வாழ்க்கை சொல்லுவாங்க எப்படி இருக்கீங்க I'm fine I'm all right how are people around you no work for you நீங்க சொல்லுங்க சாப்பிடல they are all being for you கஷ்டப்பட்டேன் உதவிக்கிறாங்க அப்போ அந்த சங்கீத வார்த்தையை சொல்லிட்டு வார்த்தை சொல்லி நான் சொல்லுவாங்க Oh, the joy of those who do not follow the advice of the wicked. சொல்றாரு சங்கீதத்தை எடுத்து வாசித்த உடனே சொல்றோம் முதல் காரணம் 150 சங்கீதம் முதல் சங்கீதம் சொல்லுது துன்மார்க்கனுடைய ஆலோசனையில நீ நடவாத அது இப்படி சொல்லுகிறது How a joy அந்த வழியில நடக்காதது எவ்வளோ பெரிய சந்தோஷம் பக்தில தமிழ்ல துன்மார்க்கம் நடக்க ஆனா சங்கீதத்துக்கு சொல்ல இருக்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்க அந்த மனித ஆலோசனை நல்ல வேலை நான் கேட்கிறேன் ஏன்னா இருக்கும் நீ முடிவு வாசித்து என்ன ஆகும் தண்ணி ஒன்று வாசித்து ஆகும் இப்படி நடக்கிறாரு அப்புறம் இங்க நிற்காது அங்க இருக்காது கேட்காது உட்காராது இருக்காது இந்த மூணு தெரிஞ்சா மூணு தெரியாத எந்த தலைவருக்கு யாரும் மாற்ற முடியாது சரிங்க செய்ய மாட்டேன் இன்னொன்று செய்ய என்ன இரவும் பகலும் தப்புடைய வேதத்தில் தியானமாக என்ன நீக்காமல் ஒரு தரப்பட்ட காலத்தில் மணியை தப்பி 20 நாட்கள் கொண்டிருப்போம் ஏன்னா என்னைக்கு அவனை உண்மையோ வாழ்க்கை வந்தார் எப்போ காலையோ வாழ்க்கை நல்லா என்னைக்கு வேதத்தை தூங்குறீங்களோ சுடதா 119 எவ்வளவு 4 மடங்கு இங்க இருக்கு சங்கீதம் 1 1 2 20 தான் இருக்கு பாருங்க அது என்ன சொல்றாரு முதல் பாருங்க the wisdom stands better for the whole sun the sun strongly contrasts the happiness of the godly with the condemnation of the wicked நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசத்தை சங்கீதக்காரர் முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் எடுத்து நமக்காக கருதுகிறார் நீ நீதிமானாக இருக்கணுமா துன்மார்க்கனாக இருக்கணுமா What you want to be is the child of God. What you want to be is His presence. What you want to be according to the beauty blessed by God. Or you want to walk with the evil counsel of wicked people, whatever else you want to do, you cannot be the servant of God. I cannot be the godly people. I'll tell you what servant. I'll tell you what this identification of the godly person highlights the Lord's expectation. தேவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லையா நமக்கு இப்போ எதிர்ப்பு அவ்வளவு எதிர்பார்ப்பு கலாச்சாரத்தை கேட்டேன் உங்களுக்கு ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்காமா என்னம்மா உங்களுக்கு அம்மா பார்த்து நிறைய எதிர்பார்ப்பு தேவன் கேட்ட என்னம்மா உங்களுக்கு எதிர்பார்ப்பு ஆமாம்மா நிறைய எதிர்பார்ப்பு மகிழ்ச்சி ஆமா உங்களுக்கு எதிர்பார்ப்பு உங்களுக்கு எல்லாம் எதிர்பார்ப்பு இருக்கு அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு சொல்ல எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் காட் ஒரு கருத்து என்ன கேட்கிறாரு காணிக்கை கேட்கிறாரா காரணம் அவருக்கு போடு கமல் அவருக்கு போடு வழி அவருக்கு போடு போது அவருக்கு கேட்கிறாரா எதையே கேட்கல அவங்க எதிர்பார்க்கிற ஒன்னே நமக்கு சொல்றது பாருங்க the Lord's expectation of His people and especially of the coming Messiah. The people of Israel did not develop this idol and neither did the king the way it இல்லையா தாவீதுடைய காரியமாக இருக்கமா ஆராதனை வழியில் நடக்கிறமா இருக்கணுமா இதை யோசிக்க முடியும் வாழ்க்கையில் இருக்கிறது சொன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ பெரிய காரியமா இல்லை ஒரு இருதயத்திலே ஒரு காரியத்தை குறித்தான விருப்பம் இருக்குமான அழிந்து You are longing to buy a beautiful car, right?
You want to see about your daughters and sons' life? That is ideology. சொல்லுங்க, ஒரு காரியத்தை குறித்து ஒரு மனதை சார்ந்து கொள்ளுமானால் அதுதான் உனக்குள்ள ஒரு மனதில் ஒரு விருப்பம் இருக்கும், உனக்குள்ள ஒரு வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தையை உன்னால கட்டுப்படுத்த முடியல, அது இருக்கிற காரணம் addiction. Addiction. You are not able to come out of it. Addiction. Ideology. இதெல்லாம் சொல்றாரு. நான் என்னைக்குமே நான் சிறை மனதை வந்து நான் பேச மாட்டேன். நான் மாதிரி என்ன சாப்பிடுவோம் ஜீவனுள்ள வேலைகளுக்கு ஆழ்வாரத்துக்கு நான் எங்க மக்களை தெரிவிக்கணும் அவசியம். ஆதியும் சரி, இப்போ எப்பவும் ஜீவனோட வேலை கூலியை செய்ய அது இருக்கா? அப்ப இங்க வந்து சொல்லப்படுறது பாருங்க. சரி, மெசேஜ்ல போய் இதை போகணும். இப்பதான் மெசேஜ்ல வரணும். இவ்வளவு நேரம் என்ன பேசணும்? நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சீக்கிரம் என்ன வேணும்? என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? போகும் தமிழ்ல சொல்லக்கூடாது, இங்கிலீஷ்ல சொல்ல. We need divine guidance. We need divine guidance. Divine guidance எங்களுக்கு சங்கீதம் 119 2-3 வாசமா அதெல்லாம் இருக்கு. சீக்கிரம் 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 இவர்கள் வந்து இப்போ இன்னொரு இன்ட்ரடக்ஷனாக இன்னொரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குது. இந்த இன்ட்ரடக்ஷன் அவர்களுடைய என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும் ஆலோசனை ஆட்டவர்கள் அவர்களோட இருக்காங்க. அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு முழு இருமையத்தோடும் பேருமையானால் இல்லாம வளர்க்கலாம். இது அடுத்தது அவங்க இப்படி செஞ்சா அநியாயம் செய்ய மாட்டாங்க. அவருடைய வழிகளை நடக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கணும். இதை அதுக்கப்புறம் சங்கீதம் 1:2 டிவைன் கைடன்ஸ். பாதைகள் வழியில் நில்லாமலும் இரவும் பகலும் அவர் வேறு தியானத்தை மட்டும் பாக்கிவான். தெளிவா இருக்கா இல்லையா? இன்னொரு காரியம் பார்க்கலாம். யாத்திராகவும் 32:25 very clearly God says is what I needed. Are you follower of Jesus Christ or you follower of idealism? அங்குள்ள நோக்குகிறாங்க. டிவைன் கைடன்ஸ் கொடுக்கிறார். ஏசாயா 29:7 வாசிப்பார். ஐசாயா 29:7. ஜாதிகளும் யுத்தம் பண்ணி அதற்கு யூதர் செய்கிறார்களும் ராக்கால தரிசனமாக விஷன் ஒரு ராக்காலத்துல தரிசனம் சொப்பான் பார்க்கிறவர்களுக்கு ஒரு பாடம் இருப்பாங்க. இது வந்து பல நேரங்களில் நம்ம வாழ்க்கை கொடுத்தான தரிசனம் வாழ்க்கை விஷன் காதலா விஷன் வருது. 3 இருக்க பாருங்க, விஷன் பார்த்தீங்க. விஷன் வரணும். ஒவ்வொரு வாழ்க்கையும் உன் எதிர்காலத்தை குறித்த தரிசனம், உன் குடும்பத்தை குறித்த தரிசனம், உன் பிள்ளையை குறித்த தரிசனம், உன் வேலையை குறித்த தரிசனம், இதெல்லாம் ஒரு தரிசனத்தோட இணைந்து இருந்தால்தான் கர்த்தருடைய வழி நடத்துவதை நம்ம பார்க்க முடியும். ஒரு தரிசனம் வாழ்க்கையில வரணும், ஒரு விஷயம் வரணும். என்ன வந்து பல நேரங்கள் அதிகம் லைட் ஆகுது.
we are not able to implement certain things. அது என்ன சொல்றாரு? இந்த தரிசனங்கிற வார்த்தையில நமக்கு எவ்வளவு வார்த்தையில சொல்லி கொடுக்கிறோம். காத்தா காத்தங்கிற வார்த்தையினாலும் தரிசனம் என்றார். ராஜாமத்தை தரிசனம் பார்க்கிறவர்கள் யார்? விடியல் காலையில வெளிப்படை பார்த்து வருவது தரிசனம் பிசிக்கல் மிஷன், ஸ்பிரிச்சுவல் மிஷன் இருக்கிறது. இப்ப இந்த நாளுடைய கலைஞர் ஒரு கேள்வி, ஒரு ஆலோசனை கேட்கிறோம். ஒரு ஆலோசனை எப்படி இருக்கிறோம்? ஒரு ஊழியக்கான ஒரு வான் பண்றோம்னா அந்த ஆலோசனை ஏற்க மாட்டான். ஊழியக்காரை பிடிக்காத ஆலோசனை பிடிக்காது. ஒரு பேரா பேசி பாருங்க, என்ன சொல்றாரு? This noun refers to a prophetic communication from God. Prophetic communication from God. தேவனிடத்திலிருந்து, தேவனால், தேவன் தன்னை மறைத்து மனிதர்களுக்கு தங்களை காண்பிக்கிற ஒரு காரியம். இது வந்து இந்த காசுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்று சொன்னால், this is absolutely not from the people. Absolutely not from the people. Absolutely. ஏன்னா ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு தீர்க்க தரிசி அப்படிங்கிற வார்த்தை வேதாகமத்துல எப்பொழுதும் மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை அனைவரும் தெரியாது. Sometimes they talk emotionally. Sometimes they talk expressionally. Sometimes they talk evidentially. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் அவர் பேசும்போது எதிர்பார்ப்போட உணர்ச்சி பூர்வமாய், உள்ளபூர்வமாய் தன் மனதை திறந்துகிறதை அது பேசுகிற பொழுது இது வேதம் பேசுகிறாரா, அது மனிதன் பேசுகிறாரா என்று சொல்லி நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். இன்னைக்கும் அநேக வாழ்க்கையில ஒரு தரிசனத்தை பார்த்த பிறகு அந்த நிறைவேற வேண்டும் என்கிற போராட்டத்தோடு இருக்கிற அநேகம் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு சபையில சாதிக்க வேண்டும் என்று ஒரு ஊழியர் பல போராட்டம், பல போராட்டம். இந்த போராட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இவருக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன். என்னை அழைத்தது தேவன் தானா, என்னை தொழில் கொண்டது தேவன் தானா? அப்படி தேவனை தொழிலிருந்தாருன்னா நான் சபை இப்படி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பணம் வந்து கொடுத்துருக்கும், ஜனங்கள் தானம் வந்திருக்கணும், எதுவுமே நடக்கலையே என்று ஒரு காப்பளித்து கொண்டிருக்கிறார். இந்த நாளில் கஷ்டம் கொடுத்தாரா, நான் ஸ்டார்ட் பண்ணணுமா வேண்டாமா? அப்போ வந்து நிறைய கான்ஃபரன்ஸ் போவாரு, நிறைய மாஸ்டர் கான்ஃபரன்ஸ் போவாரு, நிறைய வரிசை ஊழியர்களுடைய ட்ராப்களுக்கு போவாரு. அப்படிங்கிற ஒரு மனிதனை நான் வந்து ஏற்கனவே வயசு முகாமில் அந்த பவன்களில் நான் பணிகளை காண்பித்தேன். அவர் ஒரு 12 மணி இருக்கும் ராத்திரி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இவருடைய ரூம்ஸான தகவல் அவருக்கு நான் ஊழியர் சமயம் ஐயோ உட்கார்ந்து எவ்வளோ வயசுல பெரிய உட்கார்ந்து அப்போ நமக்கு அவையெல்லாம் கிடையாது. அவங்க தான் உங்களை குறித்து நிறைய கேள்விப்பட்டேன். நீங்க ஆட்சியில் எழுதும்போது நிறைய பேர் கூப்பிட்டீங்க, பிரச்சனை சொன்னீங்க, அப்படி ஆமான்னு சொல்லி சொன்னாங்க. கவர்மெண்ட் கீழே விழுந்தாங்க, யாரும் தெரியாம எனக்கு அபிஷேகம் பண்ணணும், நிறைய நீங்க தெரிவிக்க சொன்னாங்க. கால வாழ்க்கை கேட்கிறேன், நீங்க ஊழியக்காரன் சொன்னீங்க, தீர்க்க தெரியா, சுவிசேஷனா, போதகரா, அப்பா திருநாட்டை அவர் சொன்னாரு. இதுவரை நான் எப்படி தீர்மானிக்கிறேன். ஏதாவது செல்ல ஊழியிருக்காங்க, எதுவுமே எப்படி ஊழியிருக்காங்க, இது நான் ஊழியிருக்கேன். 2:30 மணிக்கு 12 மணிக்கு பார்த்து ஆரம்பிக்க மாட்டோம். இது என்ன நடப்பாங்க? எனக்கு தெரியல, கஷ்டம் என்ன பேசணும் பேசணும். நான் தவறு அமைக்கலாம் இருக்கேன். அந்த முதல்ல நீங்க பேசுங்க, அது பேருக்கு நான் பேசுறேன். உங்களுடைய இறுதி என்ன வாங்கி இருக்கு, விருப்பம் என்ன இருக்கு, என்ன தப்பு செய்யணும்னு கலந்து இருக்கு. ஒரு தப்பை பண்ணி பெருசாக பார்த்துருங்க, அதுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி சொல்லிடுவாங்க. இல்லை இல்லை நான் கூட வந்து வெளியிட்டு வச்சு ஆகணும் ஆசை எனக்கு, அதுக்காக ஃபோன் பண்ணாங்க. சரி சொல்லிடுவாங்க அப்படின்னு ஊராக போய் என்னை கற்று உலகமாக பயன்படுத்துவதை ஊழியர்கள் இருக்கிறாங்க. அவங்க நினைச்சிருக்காங்க இருக்கிறது ஆகணும்னு ஆசை, சுவிசேஷங்கள் ஆகணும்னு ஆசை,
பாஸ்தா செல்லாவே ஒரு சாப்பிட்டு செல்லாதுன்னு ஆசை. அப்புறம் பைபிள் கல்வி சாப்பிட்டு இந்த கூடிய எக்காவது ஆன பிறகு கல்வி அதுவும் விஷயம். எதுக்காக ஜோம் பண்ணுவீங்க? ஐயா பாஸ்தாவுக்கு ஜோம் பண்ணுவீங்களா? தீர்க்கதரிசிக்காக ஜோம் பண்ணுவீங்களா? சுவிசேஷனாக? What is your mind? You don't have a clear mind in you, but how can God bless you? Now, you are in a confusion stage. Today, I cannot pray for you. இன்னைக்கு காலையிலிருந்து சாப்பிடாதீங்க. நாளைக்கு போய் சாப்பிடுவாங்க. நம்ம தெரிவிக்கணும். கருத்து ஆலோசனை கொடுக்கணும். சரி சரி ஒரு சட்டம் வெளியூர் போனா ஏன் கதவு தொடர்ந்து போனா அடுத்த கதவுல அருள் வழங்குறது 5000 ரூபாய் அந்த ஒரு கதவுல வரல எங்க போய் இருக்கோம் அதுக்கும் போயிட்டேன். இந்த வாழ்க்கை கூட என்ன போறாங்க ரூபா கதவை கட்டி மினிஸ்ட்ரி ஆகிறான். இப்படிப்பட்ட வாழ்க்கைகள் உன்னுடைய வாழ்க்கையை குறித்து நீ தீர்மானிக்க ஒரு பரிசு வரணும். ஆகவே என் வாழ்க்கையிலே நான் இதை செய்ய வேண்டும் எனக்காக. I want to do something for you, Lord. I have a strong vision, the bold vision, the clear vision. I understand the vision. Lord help me. Lord help me. You help me. Don't ever be in a confusion stage. This is now the word, the property communication from God, not from man, from God. உனக்காக வேலை பேசுகிறான்னு சொன்னா நீ என்ன மாற்றம் போது எனக்கு பணி வந்துருக்கியா சொல்லு. It is not like that. It is not like that. உனக்கு கர்த்தர் என்ன பேச வேண்டுமோ அதை கர்த்தர் நீ கேட்காமலே பேச வேண்டும். நீ எதிர்பார்க்காம பேசுவார். சபை தரிசனத்தில் பேசுவார், பாடல்கள் பேசுவார், ஜபத்தில் பேசுவார், பங்கீடுகள் பேசுவார், எப்படி வேணா கர்த்தர் பேசுவார். From God. எப்படி கர்த்தர் பேசுவாரு? எப்படி வேணாலும் பேசுவார். நீங்க இவர் வருவாரு, இவர் ஜெபிப்பாரு, இவர் செய்யாது அவர் வேண்டாம் சொல்லணும். உண்மையை அவர் உண்மையை யாரும் செய்யாது, எப்படியும் செய்வார். இதெல்லாம் நம்பிக்கை பேசுவார். சொல்லுங்க, அதுதான் சொல்றாரு வெளிப்பாட சொல்லுங்க. இது முதல் கன்ஃபியூஷன் இருக்கு இல்லையா? ரெவல்யூஷனுக்கும் சொல்லுங்க, ரெவல்யூஷனுக்கும் விஷனுக்கும் தரிசனமா வெளிப்பாடு. ரெவல்யூஷன் வெளிப்பாடு, விஷன் தீர்க்க தரிசனம். சரியா? ஒரு காரியத்தை குறித்தான பார்வை அவுட்லுக் வேலைகள் சொல்லிக்கணும். நாங்கள் யாரும் ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறதுன்னா நீ பார்த்தவர்களை வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். தீர்க்கமாக நீ பார்த்த தரிசனத்தை சொல்லணும். என்ன பார்த்த தீர்க்கமா சொல்லு. தீர்க்கத்தை அர்த்தம் உண்மையா சொல்லு, உறுதியா சொல்லு, நிறையா நிலைத்திருக்க சொல்லு. அவங்க தாங்க அவங்களை பார்த்தீங்க, அவங்க மாதிரி இருப்பாங்க, அவங்க மாதிரியா இல்ல அதெல்லாம் இருக்கு. நான் யோசிக்கிறேன் விஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு சொல்றாரு that is usual a focus on visual. இன்னைக்கு நாங்கள் எப்படி சபையை சுகமாய் காத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். இதுதான் விஷன். ஒரு பிளராக இருக்கக்கூடாது, தெளிவான சூழல் இருக்கக்கூடாது, உறுதியற்ற சூழல் இருக்கக்கூடாது, நிலையற்ற சூழல் இருக்கக்கூடாது. இதை பார்த்து யாரும் கேட்டாம வச்சுக்க. ஐயா, இந்த பட்டணத்தில் ஊழியர் செய்வதற்கு கட்டணம் கொடுத்து அழைப்பு என்ன ஒரே வார்த்தை நாற்பது கூட நீ வெறி கையனாய் போவ வழிபடுவது வழிபாடு போடுவ இது வாழ்க்கையில தரிசனம் என் வாழ்க்கையில அப்படியே ஊறி சிறப்பட்டுள்ளேன். வலுவாக எழுதி சொல்லி இதுதான் கட்டணம். இந்த பட்டணத்திற்கு நான் வருவதற்கு ஒரே காரணம் கர்த்தர் ஏற்படுத்த தரிசனமும் அந்த தீர்க்க தரிசனமும். இது ஒரு நாள் மாற்றம். இதை வச்சுதான் நான் போக முடியும், இதை வச்சுதான் நான் ஓடி
அப்ப எனக்கு ஒரு தரிசனம் கற்றுக் கொடுத்தார், எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். அதுதான் ஃபாலோ பண்ணி ஓடிட்டு இருக்கேன். இது இடையில யார் இருக்கிறது நான் கவலைப்பட மாட்டேன். அழைத்தவர் அவர் அப்படின்னு until myself something totally to God to work with. அது என்ன சொல்றாங்க? The vision is working as a agent. burning vision. எரிந்து கொண்டிருக்கிற ஒரு தரிசனம் அவருக்குள்ள. அந்த ஒரு எப்படி வாழ்க்கை நிறைவேறும், இது எப்படி வாழ்க்கை நிறைவேறும், அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இதெல்லாம் 2 நாளும் ஒரு சொல்லிக் கொடுங்க. 1ஆம் தேதி சொல்லிக் கொடுத்தா 2ஆம் தேதி சொல்லிக் கொடுங்க. 3ஆவது நாள் சொல்லிக் கொடுக்குறேன் ஆகிறோம். Aspect of the communication and it is not entirely unlike a dream. Unlike a dream. Though there are different persons. Okay? Because dream சொல்ற அந்த வார்த்தையை this now refers to the prophetic communication from God, a revelation or vision that is usually a focus on visual. Okay. Aspect of the communication and it is not entirely unlike a dream. Though they are distinct. Okay. இதுக்கு ஒரு வார்த்தை பார்க்கலாம். இதுல 3 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். 3 காரியங்களை பார்க்கிறோம். இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா அந்த தரிசனத்தை பார்க்கறதுக்கு என்ன வேணும்? ஞானம், wisdom. இந்த wisdomத்துக்கு கிரீக் வேர்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமாஸ். KHOKMAH. அது கீழே கோமான்னு சொல்லுவாங்க. கோமான்னு சொல்லுவாங்க. ஞானம் அப்படின்னு அர்த்தம். 2வது ஞானம் பேரை இருக்கு. தரிசனம் பார்ப்பதற்கு தீர்க்கதரிசியாளர்களுக்கு என்ன முதல்ல ஞானம் வேணும். ஞானம் வேண்டும். எது வேண்டாம்? சொல்லுவாங்க காதா. KHETETA காதா. KHETETA காதா. அப்படின்னு வார்த்தை. இப்போ என் இருதயத்துல என் சிந்தை தாழ்வாக வேறுபாடாக இருக்குமானால் நான் கர்த்தரை தரிசிக்க முடியாது. அப்படிங்கிறது நீங்க வந்து எப்படி வேணாலும் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய மனதில் தோன்றுகிறபடி. கிரீக் 24 பதம் இருக்கிறது. ஆல்மோஸ்ட் 24 letters. 24 means KHATA அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பாவம். தமிழ் பாவம். எது பாவம்? கர்த்தருக்கு பிடிக்காத செய்யறது தான் கீழ்ப்படியாதது பாவம். மீறி நடந்தது பாவம். உணர்த்தப்பட்டு செய்யாமல் இருந்தது பாவம். நன்மை என்பதற்கு நன்றி சொல்ல பாவம். இது அப்படின்னு உங்க மனசு தோன்றது அப்படின்னா எடுத்துக்கலாம். இது தேவனுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைக்காதபடி தரிசனம். உங்களுடைய அற்புதங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவே நீண்டு பண்ணுகிறது. என்னுடைய வழிபட்ட வேணுங்களுக்கு இப்ப ஒரு ஊழியக்காரராய் ஒரு சபையை குறித்த ஒரு சபையுடைய வளர்ச்சியை குறித்த ஒரு தரிசனத்தோடு நம்ம உட்கார்ந்து இருக்கோம். இந்த சட்டை பெரிய சபையை வாங்கக்கூடாது. இந்த இடத்துல நம்ம வாங்க போறோம். கட்டை குறித்து தராங்க. கட்டை குறித்துட்டாரு. கட்ட போறோம். பெரிய சபையை மாற்ற போறோம். இதுக்கு நம்ம ஒரு தரிசனம் நிறையா ஒரு ஊழியக்காரி வந்து யோகம் பண்றாரு. இந்த இடத்துல நான் பிள்ளை பார்க்கிறேன். அதே தரிசனத்தை எதிர்த்து சொல்றாங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு டிராயிங்கையும் போட்டு கொடுத்துருக்காரு. ஜான் சொல்றாங்க ஒரு டிராயிங் போட்டு கொடுக்குறாரு. இந்த இடத்துல இப்படி பிள்ளை வரணும், 4 வரணும், கையில இது 3 பிள்ளை இருக்கும். அந்த 2 பிள்ளை நடுவும் அவங்க பைபிள் இருக்கும். எவ்வளவு ஒரு பிள்ளை 2 பிள்ளை பிள்ளை இருக்கும், 7 பிள்ளை இருக்கும். இப்படி இப்படி அவங்க கொண்டு போயிருக்காரு. அவருக்கு இந்த சபையை எடுத்து ஒரு தரிசனம் இருக்கு. அது எங்கிட்ட இருந்து அவங்க போயிட்டாரு. ஏன்னா அவருக்கு இந்த சபையை சம்பந்தம் கூப்பிட்டு அவங்க ரத்தம் வாங்கிட்டு போயிடுவாரு. இல்லை நம்ம வந்தாருன்னா அவரா வருவாரு. கஷ்டம் கொடுக்குறாரு. நீங்க பண்ணி நேரம் கொண்டு போயிருக்கேன். நான் சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன்.
அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை கொடுத்து உங்களுக்கு தொகையை கொடுத்து ஒரு தரிசனம் இருக்குமானால் நீங்க அவங்களுக்கு தெரியல அது என்ன சொல்றது வந்து அப்படின்னா தரிசனத்தோட ஒரு சபைக்கிறவங்களோட ஒரு தரிசனம் வரணும். இந்த உள்ள வரவோட ஒரு தரிசனம் வரணும். என் வாழ்க்கை கொடுத்து என் பிள்ளையை கொடுத்து என் கணவனை கொடுத்து மனைவி கொடுத்து நான் தேவை வேலை கொடுத்து இதெல்லாம் ஒரு தரிசனத்தோட கொடுக்குறாங்க. அப்போ தரிசனம் உங்களை வாழ்த்து உங்களுக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார். அப்போ என்ன சொல்றாங்க, அந்த தரிசனத்தை பார்ப்பதற்கு you want to receive God's word அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஞானம் உள்ளவர்களாய் மாறுங்கள். கர்த்தருடைய வசனம் வழிபடும் போது எப்படி இருக்கிறார்? ஞானம் மற்றவர்களை போல இருக்கிறார், ஞானம் மற்றவர் மூன்றாவது சொல்றாரு, நமக்குள்ளே பாவம் இல்லை என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கோ சத்தியம் நமக்குள்ளதான். நமக்குள்ள பாவம் இல்லை சொல்லுங்க. நீ யார் இருக்கும்? பாவம் இல்லாதவர் யாரு? நமக்குள்ள பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவங்க இருக்கோம். சத்தியம் நமக்குள்ள சத்தியம் இல்லாதவருக்கு கரிசனம் வருமா? சத்தியம் இல்லாதவருக்கு ஞானம் வருமா? சத்தியம் இல்லாதவருக்கு தீர்க்கதரிசனம் வருமா? அதுதான் அந்த மெயின் ஹைலைட் பண்றாங்க. இது என்ன சொல்றது? காத்தா KHA அது இன்னொரு மெயின் சொல் KHEE. இது அடுத்து பாருங்க, இது எல்லாமே என்ன முடியுதா? ரசிக்கப்பட முடியும். இது எல்லாமே நாம் ஒரு வீட்டை வச்சுங்க. சரி, என்ன செய்யப்படுது? என்ன செய்யப்படுது? தேசத்துக்காக வீட்டை சொல்லுங்க. என்ன சொல்லப்படுது? எப்படி சொல்லப்படுது? எதுக்காக சொல்லப்படுது? ஐயோ தேசத்தை வச்சுக்க முடியல. உங்களுக்கு ரத்த தீர்க்கதற்கு எதுக்கு ஏற்படுத்துறாரு? ஒரு ப்ராப்பர்ட்டி பண்ண வச்சுங்க. அப்படின்னு பணம் பொட்டு வந்து சொல்லுங்க. ஒரு தீர்க்கதரிசி யாருன்னா அப்படி நோக்கல திட்டம் வச்சு திட்டாங்க. ஒன்னை கொண்டு ஒரு பெரிய தீர்க்கதரிசி வைத்திருக்கிறாங்க. ஐஸ்வர்யம் பார்த்தோம்னா இந்த சாதாரண சீரா போட்டு சாதாரண சீரா போட்டு டெல்லியில வீடாக இன்னைக்கு பாருங்க பிரின்சிபல் போட்டு அவங்களுடைய சாதாரண பெட்ரோல் கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் இந்தியாவுக்கு பெட்ரோல் கொடுத்துருக்காங்க. அப்ப எது சொல்லுங்க, சாதாரணமா வீட்டுக்கு சைக்கிள்ல லோனுக்கு நகரம் ஐந்து அர்த்தம் கிடைக்கும். அப்புறம் இன்னொரு தொங்க ரோட்ல போனவன் நீ பெரிய பீச்சே ஆகலாம். வீட்டுக்கு எப்படி என்ன சொன்னாங்க? ஆனா அவங்களால தீவிர ஆக முடியாது. நாங்க அநேகங்கள் கொடுக்கணும் அறிவிக்கிறது. அப்ப இந்த ஊழியம் தேவன் கொடுத்தது உங்களை ஐஸ்வர்யமாக இருக்கிறது. அபிஷேகத்தினால முகங்களை குறிக்கப்பட வேண்டும். அபிஷேகத்தினால முகங்கள் குறிக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தரை இந்த ஊழியத்திற்காக கர்த்தரை இந்த ஜனங்களுக்குள்ளே சாமிகளுக்குள்ளே கர்த்தர் ஒருவர் உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் இந்த ஊழியத்திலே உன்னை அழைப்பதற்கு ஒரே ஒரு காரணம், உங்கள் மூலமாய் அநேக பாவங்கள் ரட்சிப்பை காண வேண்டும். ரட்சிப்பது வந்து பார்த்தீங்கன்னா யாஷா அப்படின்னு சொல்லுவாங்க. யாஷா அது இன்னொரு அர்த்தம் பார்த்தீங்கன்னா உச்சல் டான்ஸ் போட்டு ஏஹெச் போட்டு வாக்கினாலும் ரட்சிப்பு இருக்காது. இப்ப உங்களுக்கு கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு ஒரு விஷன் கொடுத்தார். சரி, அப்புறம் என்னாச்சு? அந்த விஷனை எப்படி ஆரம்பிச்சோங்க? கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். ஞானத்தை கேட்டு சொன்னீங்க, பாவ அச்சமாய் வாழ்ந்து வருகிறேன். என்ன செய்ய போறீங்க?
ரட்சிப்பின்படியே நடந்திருக்கிறது. இது எல்லாத்துக்கும் தொழில் ஒரே வார்த்தை தான் தீர்ப்புகளுக்கு இல்லாத ஜனங்கள் தீர்ப்பு சொல்லுவார்கள். Those who not walk in divine guidance, they run wild in the arms of the இதுதான் கர்த்தருடைய வழிகள். நீங்க வாசிக்கணும்னா நிறைய வசனங்கள் இருக்கு. ஒரு சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் சாமுவேல் 3:1-2. இந்த வசனத்திலே ஒரு சரியான நீ அப்படின்னா தேவை சந்திக்கப்பட வேண்டியதுன்னா எங்களுக்கு நீங்க குழந்தைங்க பார்த்த வசனம் நீங்க சொன்ன நீதிமொழிகள் 29-18 மேட்ச் ஆகல, பரிசனத்துக்கு மேட்ச் ஆகல, அல்லது ஞானத்துக்கு மேட்ச் ஆகல, பாவத்துக்கு மேட்ச் ஆகல, ரசிக்கு மேட்ச் ஆகலன்னா மேட்ச் பண்ணுங்க. அது அந்த திருமணம் என்ன டைம் வேண்டாம் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும், இவ்வளவும் சொல்லிக் கொடுக்கலாம். அதே போல 2 நாளாகவும் 32 சொல்லிக் கொடுங்க. செகண்ட் கிரானிக்கல்ஸ் 32:32. Book of Isaiah 20:7. Jeremiah 14:14. Daniel chapter 1:17. Daniel chapter 8:1. Daniel chapter 9:24. Book of Hosea 12:10. Book of Habakkuk chapter 2:2. இப்பொழுதும் நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம். ஒரே வருஷம் நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம். எதிர்பார்த்தோம் நீதிமொழிகள் 29-17 எவ்வளவு நாளாக பார்த்துருக்கோம். 1ஆம் தேதி காலையில 6 மணி கூட்டத்தில், 1ஆம் தேதி 11 மணி கூட்டத்தில், 2ஆம் தேதி கூட்டத்தில் பார்த்தோம். 3ஆம் தேதி 6ஆம் தேதி 5ஆம் தேதி. இதுக்கும் ராபோதத்துக்கும் நிறைவேறது ஒரு காரியம் அப்படின்னு சொன்னா இயேசு தானே காட்டி கொடுக்கப்பட்ட அந்த நாட்களில் தீர்ப்புகளை அழைத்து பார்க்கிற அப்பத்தை எடுத்து வைத்து அவரின் கையில் வைத்து இதை வாங்கி குசியுங்கள். என் மரணத்தை நினைவு கூறக்கூடிய செய்ய இயேசுவின் மரணம் எதற்காக உங்களுக்கு என்னையும் ரசிகள் நடக்கிறது. இந்த ஞான பானம் இது எப்படி இங்கிலீஷ்ல வந்து வேற ஒரு மீனிங் சொல்லுவாங்க. The spirit of wine, the wisdom food என்று சொல்லுவாங்க. சில நாடுகளில் சில சபைகளில் wisdom ஞான பானம், ஞான அர்த்தம். அவர் யாரு? ஞானம். அவரே ஞானம். அவருடைய அப்பா சொல்லுது சரியா? நம்ம என்ன சில வார்த்தை எப்படி எடுத்துக்கொள்றோம் அப்படின்னு சொன்னா the accepting as a divine bread and divine wine. This will lead me into, it will guide me into perfection. நிதானித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுங்கள். ஒருவரும் அபாரமாய் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணக்கூடாது சொல்றாங்க. அப்படி என்ன பண்ணுது? இது divine guidance. This will be the divine guidance. எனக்கு இந்த வரையில போனா நேரம் விஜயோட மேனேஜ் பிரயோகம் ஈஸ்வரன் போகும். இப்படி சொல்றாங்க. That is not mine. I can tell you only one direction. This is the way of salvation. If you accept, if you follow it, if you continually walk in it, it will lead you to salvation. The cross of the God wants to give you divine guidance to see the vision, after the result, come out of skill, after the salvation. May God bless. Please stand up. ஒவ்வொரு எல்லாரும்